இந்த கஜகேசரியம் சொல்லுவோம் 1, 4, 7, 10 சந்திரனுக்கு குரு இருந்து விட்டார். 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல உளவிடக்கூடிய சக்தி அந்த ஜாதகனுக்கு உண்டு. அந்த ஜாதகம் கலைஞருடைய ஜாதகம். இப்பொழுது இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாதகத்தில் பௌர்ணமி யோகம் இருக்குது. இந்த பௌர்ணமி யோகம் என்பது எப்படின்னா மேலே 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 அவர்களை வளர்த்து கொண்டு போவது, வளர்த்து எடுப்பது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இளமையிலேயே பதவி கிடைச்சது. சில பேர் போராடிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இலக்கு எட்டன பிறகு அழிக்க முடியாத மக்கள் சக்தியாக, பிரதான சக்தியாக, காலம் காலத்திற்கும் வாழக்கூடிய ஒரு பிரதானமாக அந்த நபர் இருப்பார். அப்படி இப்போ எம்ஜிஆர், புரட்சித்தில் எம்ஜிஆரும் கலைஞரும். நான் வியந்த ஜாதகம் எடப்பாடி ஜாதகம் தான். ஏன்னா ஒரு அடிமட்டத்திலிருந்து எப்படி ஒரு மனிதர் வந்து இந்த அளவு உச்சத்தை தொட முடியும்? வியப்போடு பார்த்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. அவருக்கு நான் சில யோசனை சொல்லியிருக்கேன் ஜாதகத்தில். இந்த யோகங்கள் இருக்குது, இந்த தோஷங்கள் இருக்குது. ஏங்க மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவங்க அம்மா போய் ஜெயிலில் இருந்தாங்க. இந்திரா காந்தி சொல்லப்பட்டு சாவடிக்கப்பட்டாங்க. சசிகலா ஆளுமையாக இருந்தாங்க, போய் ஜெயிலில் வாசம் பண்ணாங்க. இப்போ என்னென்னா ஒவ்வொரு மனிதருக்குமே அவருடைய கர்ம வினை வேலை செய்யும். இப்போ நம்ம சிஎம் இருக்கார் இல்லைங்களா, கோச்சார ரீதியாக குடைச்சல் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. என்ன ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அவருக்கு. என்ன நம்பிக்கை? பலமான கூட்டணி, இந்தியா கூட்டணி பலமான கூட்டணி. அது மட்டும்தான் ஆழமான நம்பிக்கை இருந்தது. இப்போ கூட்டணி சலசலப்பாகி போச்சா? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவில் பரணிதரன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பொதுவாக எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அப்படின்னா ஒன்று கோடீஸ்வரன் ஆகணும் ஆசை இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பணம் காசை தாண்டி அரசியல்வாதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. மேபி அரசியல்வாதி ஆகிட்டா அதுவும் கூட வந்துடும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஆசையாக என்னன்னு தெரியல. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன காலேஜ் படிக்கிறப்பிலேருந்தே வந்து ஒரு கட்சியை சார்ந்து இருப்பாங்க. அந்த தலைவருடைய புகைப்படத்தை வச்சுப்பாங்க. அவங்களுக்கு ஆசைகள்லாம் வந்து பெரிய ஆள் ஆகணும், சிஎம் வரைக்கும் ஆகணும்னு இருக்கும். பட் ஆனால் ஆக மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் சிஎம் ஆகுறாங்க. அதுவும் எப்படின்னா அதுவும் அந்த ரொட்டேஷனுக்குள்ளேயே தான் இருக்குது. ஒரு சிலர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போனவங்க இப்படி தான் இந்திய அரசியல் எடுத்து வச்சு பார்த்தோன்னா அரிதிலும் அரிது தான் சிலர் வந்து புதுசாக அந்த அரசியல் சாராதவங்க அதுலேருந்து வரதுன்னு இருக்கு. நான் என்ன கேட்க வரேன் அப்படிங்கிறத ஓப்பனாக கேட்டுறேன். அரசியலுக்கு என்ன மாதிரி ஜாதகம் வேணும், என்ன மாதிரி கிரகம் வேணும், என்ன மாதிரி நட்சத்திரம் வேணும்? ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட கேள்வி வைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருந்தவங்க அம்மா, புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்துட்டு வந்தாங்க. உங்களை ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். சரி, வந்தாங்க. எடப்பாடியார் எங்கேருந்து வந்தார்? கேள்வி. இப்போ வந்து இந்திரா காந்தி இருந்தாங்க. ராஜீவ்காந்தி என்ன பண்ணிட்டு இருந்தார்? பைலட்டாக இருந்தார். புரியுங்களா? இப்போது இந்த கிரக அமைப்புகள் கேட்டீங்கள கேள்வி. இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் ஒருவர் அரசியலுக்குள் என்ட்ரி ஆக முடியும். என்ட்ரி ஆகிட்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். என்னன்னா நீங்கள் தளத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆங்கராக இருக்கீங்க, நீங்கள் நடிகராகலையே. இப்போ நடிகர் நிறைய பேர் இருக்காங்க, உச்ச நடிகராகலையே. இப்போ கர்ம வினை என்னென்னா என்ன சொல்றதுன்னா, இப்போ அம்மா இருக்காங்க, அம்மா பிறந்த நேரத்தில் ஒரு 5000 பேர் பிறந்திருப்பாங்க. இதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன் எல்லாராலையும் எப்படி ஆக முடியல? அப்போது அவருடைய கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. நம்ம பேச தான் போகிறோம். ஜாதகத்தில் சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறப்போ, நீங்கள் எடப்பாடி ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். அவர் யாருன்னே தெரியாது உங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக. சேலம் மக்கள் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆமாம், புரியுங்களா? எடப்பாடி மக்களுக்கும் சேலம் மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஜாதகத்தில் பௌர்ணமி யோகம்னு ஒரு யோகம் வந்துச்சு. அப்புறம் சந்திர மங்கள யோகம்னு ஒரு மங்கள யோகம் வந்துச்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 4 கட்டங்கள், 4 மூலைகளிலும் 4 கிரகங்கள் வலிமையாக அமர்ந்திருந்தது. அப்போது எல்லா மனிதருக்குமே அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன தெரியும் பண்ணுவாங்க? அடுத்து ஜோதிடத்தை தான் வருவாங்க. எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு வருவாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அவர்களுக்கு தெரிந்த தகவல்கள் சொல்லுவாங்க. இப்போ என்கிட்டயே பல தலைவர்கள் வராங்க, அவங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்கான்னு கேட்குறாங்க. புரியுங்களா? அது ஜோதிடத்தை பார்க்க முடியும். இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. சாதாரண ஒரு நபராக இருந்தவர், மாவட்ட செயலாளர் இருந்தவர், இன்னைக்கு தமிழகத்தில் முதல்வராக பதவியை வகித்து விட்டு இன்னைக்கு 4.5 ஆண்டுகள் முதல்வர் அவர். இப்போ களத்தில் இருக்கார். இப்போ எப்படி சாதாரண மனிதனால் முடிஞ்சது? நீ கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். அப்போ எல்லோராலும் முடியும். அவளுக்கு ஜாதகம் வலிமையாக இருந்தால், அதற்குரிய கிரகங்கள் சாதகமாக இருந்தால். சரி, அரசியலுக்கு எந்தெந்த கிரகம் வேணும்? அப்போ எனக்கு ஒரு புரிதல்ல சூரியன் கண்டிப்பாக வேணும். சூரியன் கண்டிப்பாக வேணும். இப்போ ஒரு ஜாதகத்தில் குறைந்தபட்சம் சூரியன் ஆட்சியாக இருக்கணும், அல்லது உச்சமாக இருக்கணும், அல்லது நட்பாகவாவது இருக்கணும். சரிங்களா? இந்த விஷயங்களை வந்து கொண்டு வரதே சூரியன் தான் அரசியலுக்குள்ள. அவர் கொண்டு வந்துடுறாரு. அது பிறகு உங்களை வழி நடத்துவது சந்திரன் பலமாக இருக்கணும். ஓகே, சந்திரன் மைண்ட் வாய்ஸ் பலமாக இருக்கணும். உங்களுடைய லக்னம் சோல், நீங்கள் ஹெல்ப், புரியுங்களா, அது பலமாக இருக்கணும். இது ஒவ்வொரு கூட்டணி தனிப்பட்ட
ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு, தனிப்பட்ட ஒரு கிரகம்னா சூரியன், அடுத்த ஒரு கிரகம் சந்திரன். சரி சார், இதுல ஒரு சின்ன கேள்வி எனக்கு வருது. இப்போ சூரியன் வந்து ஒண்ணு உச்சமா இருக்கணும், இல்லைன்னா ஆட்சியில இருக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு உச்சத்துல, ஏன்னா சித்திரை மாசத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே உச்சம் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க எல்லாராலையுமே அரசியலுக்குள்ள வந்துட முடியாது இல்ல? இல்ல அதற்கு மறுபடியும் சொல்றேன் இல்லையா, இது சொல்றோம் இல்லையா. இப்போ பௌர்ணமி யோகம்னு சொல்றோம். பௌர்ணமி யோகம் என்ன? சந்திரனும் சூரியனும் சமசப்தமாக பார்த்து கொள்வது. ஓகே. சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பாரு, சூரியனுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன். நேருக்கு நேர்ல. இதுதான் பௌர்ணமி யோகம். இப்பொழுது இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஜாதகத்தை பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாதகத்துல பௌர்ணமி யோகம் இருக்கும். இந்த பௌர்ணமி யோகம் என்பது எப்படின்னா மேல 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 அவர்களை வளர்த்து கொண்டு போவது, வளர்த்து எடுப்பது. புரியுங்களா? அதே போல குரு சந்திர யோகம்னு ஒன்று இருக்கும். குரு சந்திரனை பார்ப்பது, சந்திரன் குருவை பார்ப்பது. இந்த குரு சந்திர யோகம் இருந்து விட்டால், பௌர்ணமி யோகம் இருந்து விட்டால் நிச்சயமாக ஒரு இடத்த வந்து நிற்க முடியும் உங்களால். இந்த கஜகேசரி யோகம் சொல்லுவோம். எப்படி? 1, 4, 7, 10 சந்திரனுக்கு குரு இருந்து விட்டால் 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல உளவிடக்கூடிய சக்தி அந்த ஜாதகனுக்கு உண்டு. அந்த ஜாதகம் கலைஞருடைய ஜாதகம். புரியுதுங்களா? இப்போ நீங்க ஒரு பார்வை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. சிம்ம ராசியிலேயோ சிம்ம லக்னத்திலேயே பிறந்த அத்தனை பேருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கும். இருக்கா இல்லையா? கண்டிப்பா. எல்லாரும் பதில் சொல்றது. இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். செவ்வாயுடைய ஆட்சி வீடான மேஷத்துல சூரியன் அமருகின்ற போது சூரியன் உச்சமாகிறார். செவ்வாய் யாரு? தைரியம், வேகம், யுத்தம், வீரம், நினைத்த வேலையை சாதித்து முடிக்க வேண்டும் என்ற துணிவு இல்லை செவ்வாய். அங்க போய் ராஜகிரகமான சூரியன் உட்காரும்போது இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா 2 ராசிகள் மிக வலிமை பொருந்தவனாக இருப்பாங்க. ஒன்று மேஷம், இன்னொன்று சிம்மம். மேஷ லக்னம், சிம்ம லக்னம், மேஷ ராசி, சிம்ம ராசி. அவர்களுக்கும் சரி, மேஷத்துல பிறந்தா சொல்ல முடியாது. மற்ற கிரகங்கள் மக்கள் சனியை உண்டாக்கிடக்கூடிய, தொண்டர்கள் பலத்தை வழங்கிடக்கூடிய சனி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். சனி ரொம்ப பிரதானமான ஒரு அரசியல்வாதிகளுக்கு. சனியுடைய பலம் இருந்தால் மட்டும்தான் அரசியலில் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்க முடியும். ஜனவசியம், மக்கள் செல்வாக்கு. புரியுங்களா? ராகுடைய விஷயம், குருவுடைய சஞ்சார நிலை, எல்லாத்தையும் பார்க்கணுங்க. இதுக்கு மேல சூரியன் அரச யோகத்தை கொடுப்பவர், சந்திரன் மக்களுடைய செல்வாக்கை கொடுப்பவர். சந்திரன் வலுவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜாதகத்துல சந்திரன் வந்து வலு அப்படிங்கிறது. இப்போ ரிஷபத்துல உச்சமா இருக்காருங்க. யாரு? கடகத்துல ஆட்சியா இருப்பார். அதே போல மற்ற இடங்களில் அவருக்கு அங்க கடகத்துல உச்சமாகின்ற போது நேர் எதிரியுடன மகரத்துல வந்து நீச்சமாயிடுவார். இப்படி சந்திரனுக்கு பகை பெற்ற வீடுகள் இருக்கு, நட்பு வீடுகள் இருக்கு, ஆட்சி பெற்ற வீடு இருக்கு, உச்சம் பெற்ற வீடு இருக்கு, நீச்ச வீடு இருக்கு. புரியுங்களா? அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவர் பலமா இருக்காரா, பலம் இல்லையா, அதெல்லாம் எங்களுடைய வேலை. புரியுங்களா? அதை நான் சொல்லிடுவோம். புரியுங்களா? இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கிட்ட காட்டு சொல்லும் போது இந்த ஜாதகத்துல இந்த அம்சங்கள் இருக்கு, இவரால் இந்த முன்னேற்றத்தை அடைய முடியும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இளமையிலேயே பதவி கிடைச்சிடும். சில பேர் போராடிட்டே இருப்பாங்க. ஒரு 40 வயதுக்கு மேல, 50 வயதுக்கு மேல தான் ஒரு இலக்கையை எட்ட முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா இலக்கை எட்டின பிறகு அழிக்க முடியாத மக்கள் சக்தியாக, பிரதான சக்தியாக, காலம் காலத்திற்கும் வாழக்கூடிய ஒரு பிரதானமாக அந்த நபர் இருப்பார். அப்படி இப்போ எம்ஜிஆர், புரட்சித்தில் எம்ஜிஆரும் கலைஞரும். புரியுங்களா? இவர்கள் என்றும் மறையாதவர்கள். எந்த அரசியல்களும் மாறலாம், தனிப்பட்ட கருத்துக்கள் மாறலாம், அரசியல் விமர்சனங்கள் மாறலாம், புரட்சித் தலைவருடைய புகழை யாரும் மாற்ற முடியாது. புரியுங்களா? இந்த அழியாத சக்தியாக எப்போ அரசியலுக்குள்ள வராரு, அவர் வந்திருக்கலாம், செல்வாக்கு எப்போ பெறுகிறார், எவ்வளவு போராட்டங்கள் அதில் கடந்துன வராங்க. அப்போ இன்னைய காலகட்டத்துல ஒரு 5 வருஷம் ஒரு நிலையான ஆட்சியை எல்லாராலையும் தர முடியாத நிலைமையில இருக்கு இன்னைக்கு குறிப்பிட்டு. அப்படி பார்க்கும்போது கலைஞர்லாம் 5 முறை முதலமைச்சராக இருக்கார். ஆமா, கிட்டத்தட்ட 50 வருஷம். ஒரு விஷயத்தாங்க, அவருக்கு கஜகேசரியாக இருந்ததுங்க. புரியுங்களா? அசைக்க முடியாத சக்தியா இருந்தார். இந்த ஜாதகம் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் 1ஆம் இடமான சுயம், 4ஆம் இடமான சுகஸ்தானம், 6ஆம் இடம் சத்துரு ஜெயஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 10ஆம் இடம் தொழிலினை கொடுத்திடக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த இடங்கள் எல்லாம் வலிமையாக இருந்து விட்டால், இந்த இடங்கள் வலிமையாக இருக்க வேண்டும். இந்த இடத்தை சார்ந்த கிரகங்கள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பாகவோ இருந்து விட்டால் நிச்சயமாக அவரால் ஒரு எல்லையை எட்ட முடியும். அதே போல குரு வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் தேவை இல்லையா சார்? நிச்சயமா தேவை, நிச்சயமா தேவை. குரு இருந்தால் மட்டும்தான் நீங்க அந்த இடத்துக்கு வர முடியும். ஓகே. என்னன்னா குரு தான் மந்திரி சொல்லுவாங்க இல்லையா, அரசனுக்கு
அறிவுரை சொல்லக்கூடிய மந்திரி குரு தான். புரியுங்களா? குருவுடைய பலம் இல்லாமல் யாரும் அரசருக்குள்ள வர முடியாது. குரு நீச்சமாட்டேன்னு வச்சுங்களேன், அவங்க எடுக்கிற முயற்சிகள் நீச்சமாயிடும். இப்போ குருவுடைய பலம் வேணும். இங்கே சொல்றேன், ஒரே ஒரு ஜாதகத்தை, ஒரே ஒரு ராசியை, ஒரே கிரகத்தை மட்டும் பேசக்கூடாது. சூரியன், சனி, குரு, செவ்வாய், சந்திரன், இந்த 5 கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கு, அது என்ன யோகத்தை கொடுத்துருக்கு. இந்த சில ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா வெறும் தோஷமாகவே இருக்கும், கர்ம வினையை கழிக்கிறது. சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா யோகங்கள் அதிகமாக இருக்கும். இந்த யோகங்களான ஜாதகங்களை சொல்ல பாருங்க, 1, 4, 6, 9, 10 இந்த இடங்களில் கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதா, அதை அவசியம் பார்க்கணும். இருந்துட்டாவே அவளுக்கு அரசியலில் எதிராக உண்டு. நீங்க அந்த மாதிரி அரசியல் ஜாதகர், அதாவது சிலரோட இதெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்து இன்னும் இவங்களுக்கு ஏன் சான்ஸ் கிடைக்காம இருக்குன்னு அப்படிலாம் ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அப்படி எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்கு. ஏங்க இப்போ நான் பேசிகிட்டு இருந்தேன், விஜயை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். விஜய்க்கு சுக்கிரன் ஆட்சியாக இருக்காரு, ராகு உச்சமாக இருக்காரு, நடக்கின்ற திசை சுக்கர திசை. அவருக்கு இது நிலைமை கொண்டு விட்டு இருக்கு. அவர் யோசிச்சு கூட இருக்க மாட்டார், அவரோட திட்டம் போட்டு வச்சிருக்கலாம், இருக்க மாட்டார். நான் வியந்த ஜாதகம் எடப்பாடி ஜாதகம் தான். ஏன்னா ஒரு அடிமட்டத்திலிருந்து எப்படி ஒரு மனிதர் இந்த அளவு உச்சத்தை தொட முடியும், வியப்போடு பார்த்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அப்போ அவருக்கு நான் சில யோசனை சொல்லியிருக்கேன். ஜாதகத்தில் இந்த தோஷங்கள் இருக்கு, இந்த யோகங்கள் இருக்கு, இந்த தோஷங்கள் இருக்கு. எப்படி யோகங்கள் உங்களை கொண்டு போகுதோ தோஷங்கள் உங்களை தடை பண்ணுது. அதே போல எந்த ஜாதகமாக இருந்தாலும், எந்த ஜாதகமாக தான் சரி, யோகம் பெற்ற ஜாதகமாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் மறைகின்ற போதோ எதிர்மறையாக சஞ்சரிக்கின்ற போதோ அவர்களுக்கு கிடைத்து வருகின்ற பலன்களில் ஒரு தடை ஏற்படும். ஒரு சில பேர் கடைசி வரைக்கும் தொண்டனாவே இருப்பாங்களே சார், அவங்களால எந்த ஒரு பதவியும் வைக்க முடியாது, பெரும்பாலும் இதா இருக்க முடியாது. அவங்களுடைய ஜாதகம் என்னவா இருக்கும்? ஏன்னா ஆனா அரசியல் புரிதல் இருக்கும், கொள்கை தெரியும், இந்த கட்சி தான், கட்சியில இருக்கவங்க கூட இன்னொரு கட்சி மாறதுக்கு தயாரா இருப்பாங்க, ஆனா அந்த தொண்டன் மாற மாட்டான். அப்படி இருக்கிறவங்க சார், ஒரு விஷயம் பேசட்டுமா? இப்போ எனக்கு அரசியல் யோகம் இருக்கு. எப்படி? நான் ஜோதிட அரசியல் யோகம் இருக்கு. எனக்கு செவ்வாய் பலம், சூரியன் பலம், சனி பலம், சிம்ம லக்னம், இப்படி நிறைய விஷயம் எனக்கு இருக்கு. என்னால் அங்கே எட்ட முடியவில்லை என்றாலும் அரசியலை பற்றி பேசுகிறேன் பாருங்க. இந்த தலைமையை எனக்கு கொடுத்துருக்காள் இல்லையா, இதுவே எனக்கு அதுதானே. என்ன எப்படி அரசியல் தொட முடியுது? சில ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பிடிச்சி தூக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் 8ஆம் இடத்தையும் பேசிட்டு இருப்பாங்க, மரணத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்க, சில பேர் ருணரோகத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. என்னால் அரசியல் பேச முடியுதுன்னு என்ன காரணம்? கேந்திர பலத்தோட சூரியன் எனக்கு, சூரியனோட சனி எனக்கு, புரியுங்களா? இப்படி செவ்வாயுடைய வீட்டில் சூரியன் எனக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நானே பெரிய ஆளாகணும், ஏன் ஆக முடியல? என்னுடைய கர்ம வினை, எனக்கு இதுதான் இடம். அப்போ நீ என்ன விதைத்திருக்கிறா அதுதான் நடக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம், கர்ம வினையை பற்றி அதிகம் பேசிட்டு இருக்கோம். இது பெரிய எக்ஸாம்பிள் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நீங்க அந்த கர்ம வினைன்னு சொல்றதுனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கர்ம வினையை ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க என்ன கர்மம் செஞ்சிருக்கீங்க, அதை எப்படி நம்ம நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். அதுதான் பெரிய ஆய்வு அணிது, நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு பிறப்புன்னு இருக்கு பாருங்க. இப்போ சந்தோஷம் ஒருத்தர் பிறந்திருக்காரா, அவர் கடந்த பிறவியில் செய்த தவறுகளுக்கு, பாவங்களுக்கு, வாங்கிய சாபங்களுக்கு இந்த பிறவியில் தோஷத்தோடு பிறக்கிறார். கர்ம வினைகளை கழிப்பதற்காகத்தான் இந்த பிறப்பை தவிர இந்த பிறப்பு சுப பிறப்பு என்பது நிச்சயமாக கிடையாது. யாராக சரி, ஏங்க மிகப்பெரிய ஆளுமையா இருந்தவங்க அம்மா போய் ஜெயில இருந்தாங்க, இந்திரா காந்தி சொல்லப்பட்டு சாவடிக்கப்பட்டாங்க, புரியுங்களா? சசிகலா ஆளுமையா இருந்தாங்க, போய் ஜெயிலில் வாசம் பண்ணாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் மிகப்பெரிய இடத்துல இருந்தாரு, இன்னைக்கு அவரை யாரும் கிட்ட விட மாட்டேன்றாங்க. இப்போ என்னன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே அவருடைய கர்ம வினை வேலை செய்யும். நான் தலைப்பாட சொல்லிச்சுக்கேன், உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்கு, முதல்ல அதை சால்வ் பண்ணிட்டு வாங்க. எங்கிட்ட வர வேண்டாம், அந்த ஆலயங்களுக்கு கிரகஸ்தலங்களுக்கு போங்க. நான் விஜய் பற்றி பேசுகிறேங்க. கரூருக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள், எதிர்மறையான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர் இங்கே போகணும், அது அவருக்கு மத நம்பிக்கை கூட இருக்கலாம், போகாமல் இருந்திருக்கலாம், சரிங்களா? ஆனால் சில ஆலயங்களுக்கு போயிட்டு வருகின்ற போது, கிரகஸ்தலங்களுக்கு போய்விட்டு வருகின்ற போது அந்த தோஷங்கள் குறைய ஆரம்பிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதலுடைய துணைவியாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்க போகாத கோவில் கிடையாது. இப்போ ஒரு எடப்பாடியாருடைய துணைவார் இப்போ சமீபத்தில் திருவள்ளங்கரை போகிறாங்க. ஏன்னா மாந்தி தோஷத்துக்கு பரிகாரமே அங்கே மட்டும்தான். அப்போ தோஷங்கள் அறியப்படுகிறது, இந்த பிரச்சனைகள் தடைகள் இருக்கிறது என்பது தெரியுது ஜாதகத்தில். அப்போ எங்கே போல தீர்வு கிடைக்கும்? அப்போ அந்த ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்து தான் ஒரு பிறப்பு இருக்கு தவிர இந்த பிறப்பில் சுப பிறப்பு என்பது நிச்சயமாக கிடையாது. ஓகே சார். அதே போல் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க.
அதே போல நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் வந்துட்டு ஒரு சிலருக்கு அதை பார்க்க வந்து ஜாதகமே மொக்கையா தெரியுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு சின்ன கணக்கின் மூலமா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆளுமை கிடைக்கிறது. நீங்க நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அனுபவம் கூட பேச வச்சிருக்கு. இப்போ குருவுடைய வீட்டில் சனியோ, சனி வீட்டில் குருவோ இப்படி இருக்கிறது பரிவர்த்தனை அப்படிங்களா? இப்போ எந்த நிலையில இருவரும் இருக்கின்றார்கள், அமர்ந்து பரிவர்த்தனை ஆயிட்டாங்க, எப்படி இருக்காங்க? ஸோ அப்போ என்னன்னா, இந்த திசையில இவரால் பலன் கொடுக்க முடியாம போயிருக்கலாம். ஒரு திசையில் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களின் ஒரு திசையில் இவரால் பலன் கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம். மற்றொரு கிரகம் இருக்கு இல்லையா, அதோட திசை ஆரம்பிக்கின்ற போது நிச்சயமாக பலன் கிடைக்கும். இந்த பலன் சேர்த்தே கிடைக்கும். பரிவர்த்தனை பலன் கொடுக்கும், ஆனால் எந்த காலகட்டம் என்பது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அது பார்க்கணும். நீச்சபங்க ராஜயோகம், பரிவர்த்தனை, என்ன தோஷம் இருக்குது ஜாதகத்தில், என்ன யோகம் இருக்குது, இப்போது என்ன திசா புத்தி போயிட்டு இருக்கு, அந்த திசாநாதன் எங்கே இருக்கான், பரிவர்த்தனை பெற்றிருக்கானா, இல்லை நீச்சமாக இருக்கானா, இல்லை பகையாக இருக்கானா, எல்லாம் நிறைய பார்க்கணும். கடல் மாதிரி இது. புரியுங்களா? ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து பார்த்தால் இந்த ஜாதகருக்கு அரசியலில் தலைமை பதவி இருக்கு, இவரால் முன்னேற்றத்தை அடைய முடியும், இல்லை இந்த நேரத்தில் பிரேக் வரும். இல்லை பிரேக் கூட எப்படி வரும்னா எதிர்மறையாக வரும். விஜய்க்கு வந்தது இல்லையா எதிர்மறையாக. நம்ம இப்போ எடப்பாடியார் பத்தி பேசும்போது அப்ப தேவகவுடான்னு ஒருத்தரை பத்தி பேசினா யாராச்சும் நினைச்சு பார்த்துருப்போம். அதுதான், அது சவுத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து பிஎம் ஆயிருப்பாங்கன்றது பாத்தீங்களா? ஏன் நம்ம அப்துல் கலாம் ஐயா, அவர் வந்து ஜனாதிபதியா, அதான் சொன்னேன், ஒரு மிகப்பெரிய முதல் குடிமகன் இல்லையா? பிரதமர் வந்து ஓட்டின் வரது இல்லையா? இப்படி அவர் வந்தார் இல்லையா? இப்படி பாத்தீங்கன்னா எல்லோரையும் ஏனை மாலை போட்டது மாதிரிதாங்க. உங்க ஜாதகம் பலமாக இருந்து விட்டால் அதற்குரிய காலம் வருகின்ற போது அவர்கள் அந்த இடத்தில் அமருவார்கள். அதான் எடப்பாடி பத்தி சொன்னான். அப்படிங்களா? அவர் கனவு கூட கண்டிருக்க மாட்டார். இப்போ அந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப யாரும் சொல்றாங்க செங்கோட்டை இருந்தாரு, ஓபிஎஸ் இருந்தாரு, ஆனா யாராலையும் வர முடியலையே. வைத்திலிங்கமும் இருந்தாரு, இவர் தானே வந்தாரு. இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு வருவோம். நான் எடப்பாடி எதிர்த்து எவராலும் அதிமுகவிற்குள் அரசு செய்ய முடியாது, என்னுடைய கணிப்பு. நான் சொன்ன கணிப்பு சரியாயிட்டு இருக்கு. ஏன்னா அவருடைய இன்றைக்கு அவருக்கு இருக்கின்ற கிரக நிலைகள், புரியுங்களா? அது ஒண்ணு. இப்ப நம்ம சிஎம் இருக்காரு இல்லைங்களா? சிஎம் இருக்காரு, கோச்சார ரீதியாக குடைச்சல் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல. என்ன ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அவருக்கு. என்ன நம்பிக்கை? பலமான கூட்டணி, இந்தியா கூட்டணி பலமான கூட்டணி. அது மட்டும்தான் ஆழமான நம்பிக்கை இருந்தது. இப்ப கூட்டணி சலசலப்பாகி போச்சா? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். தெரியலையே சார். அவர் ராசி சிம்மம். சிம்மத்து 7 யார் இருக்காங்க? ராகு சனியும். சனி ஆட்சி பெறக்கூடாதுங்க, புரியுங்களா? 7 சனி, 7 ராகு. 7 ராகு சனி இருக்கும்போது நட்பு வட்டம் இருக்கு பாருங்க. நீங்க நினைச்சிருக்கலாம் என் நண்பன் என்னை விட்டு போக மாட்டான்னு. அந்த நண்பன் தான் உங்களை முதுகுல குத்துவோம், புரியுங்களா? என்ன பண்ணுவோம்னா, இப்போதான் இந்த 7 சனியும் ராகுவும் இருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் யாரை பெரிதாக நம்பிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களே உங்களுக்கு இடையூறினை ஏற்படுத்துவார்கள். என்ன பண்ணுவாங்க? இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரையில் 7ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி அடுத்து எங்கே போகிறாரு? எவத்துக்கு போகிறாரு? அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. சரி, சனி போயிட்டாரு, அங்கே ராகு இருந்துட்டு இருக்காருல்ல. இவருக்கு சனிக்காவது அஸ்தமனம் இருக்கு, வக்ரம் இருக்கு. ராகுக்கு என்ன இருக்கு? கேதுக்கு என்ன இருக்கு? முழுமையான பலன்களை கொடுத்துடக்கூடியவங்க. அப்போ 7ல் போய் ராகு உட்காரும்போது இவருக்கு செல்வாக்கு இருக்குங்க, சிஎம் ஆயிட்டாரு, சிஎம்மா இருக்காரு. அப்போ செல்வாக்கு கூட வந்திருக்காரு. செல்வாக்கு நீடிக்கணும் இல்லையா? ஏன் நீடிக்கலை? இப்போ இங்கே ஒரு இடையூறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் அவருக்கு கிரகங்கள் சற்று எதிர்மறையாக இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் சனி, அதே நேரத்தில் 7ல் ராகு, ஜென்ம ராசிக்குள்ள கேது. ஆனால் நீங்கள் இப்போ அப்படி சொல்லும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு முதலமைச்சர்னு இருக்கார். ஆனால் அவரை அதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு கட்டம் சரியில்லை, நாங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டே இருந்துச்சுல. அப்படி நான் கேட்க வரேன். அதாவது அவருக்கு அரசியல் யோகம் இல்லைன்னு யாருக்கு சொன்னது? புரியுங்களா? என்னன்னா, இப்போ விஜய்க்கு வந்து ஒரு பாரம்பரியம் கிடையாதுங்க, ஒரு ரசிகர் பட்டாலும். எடப்பாடிக்கு வந்து ஒரு பின்புலம் கிடையாதுங்க, சாதாரண தொண்டன். ஆனால் இவர் அப்படி கிடையாது இல்லை. இப்போ இவரை விட முந்திக்கிட்டு வந்திருக்காரு. யார் வந்துருக்குது? அவருடைய பிள்ளை துணை முதல்வர். பார்த்தீங்கன்னா இவரை விட முந்தி கொண்டு ஒரு இளமையான வயசுல. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய அனுபவம் வேணும். ஏன் கலைஞர் பார்த்தீங்கன்னா இவரை ஏன் அப்படியே வச்சிருந்தாருன்னா நிறைய அனுபவம் வேணும். இது வந்து நிறைய சாணக்கியர்கள் நிறைந்த இடமாகி போச்சு. எதிரில் போல அடையாளம் காண முடியாது உங்களால். அவ்வளோ முதல்ல நீ பார்க்கணும். விளையாட்டு பிள்ளை கிடையாது அரசியல் என்பது, இன்றைய அரசியல் என்பது. அப்போ நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தாரு.
யாருக்கு? சிஎம்க்கு. இப்போது சிஎம்க்கு கலைஞர் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தார். அவர் கூடவே இருந்து இவர் இப்படி இப்படி காயினாகுது. ஆனால் அந்த அளவிற்கு இவரால் முடிதால் நிச்சயமாக முடியல. அவருடைய சாணக்கியத்தனம் விட்டு இருந்தது நிச்சயமாக இல்லை. புரியுதுங்களா? ஆனாலும் ஒரு பக்குவப்பட்டு போயிட்டுருக்கார். அதே நேரத்தில் துணை முதல்வருடைய ஜாதகம் கொஞ்சம் அவரும் பௌர்ணமி யோகம் தான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலமாக்கிடக்கூடிய ஜாதகம். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கடந்த 21 இவரை விட அவர் தான் பிரச்சார பலமாக இருந்தார். திமுகவுடைய தூணாக பிரச்சார பலமாக அவருடைய வாய்ஸ் தான் பெருசாக இருந்துச்சு. அப்போ அவருடைய சப்போர்ட் இருந்ததில்லை இவருக்கு. புரியல? அந்த அம்மாவுடைய வேண்டுதல் ஒவ்வொரு ஆலயங்களாக போயிட்டு கர்ம வினையை கழிச்சிட்டு வந்தாங்கல்ல. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாத்திகம் வேஷம் போட்டு இருக்காங்க நிறைய பேர். எல்லாருக்கிட்டையுமே தெய்வ வழிபாடு இருக்குது, கிரக வழிபாடு இருக்குது. அந்த காலகட்டத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஜோதிடர் இருக்காங்க, எல்லாருக்குமே இருக்காங்க, விஜய்க்கு உட்பட எல்லாருக்குமே இருக்காங்க. எல்லாருமே காலகட்டத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. சொல்லக்கூடியவர்கள் ஒழுங்காக சொல்லணும். ஓகே. நானும் ஒருத்தர் பற்றி பேசுவேன். ஒரு காலகட்டத்தில் டிடிவி தினகரன் ஆகட்டும், சசிகலாவாகட்டும், இவங்க 2 பேர் இருக்காங்க தெரிஞ்சு ஒருத்தர்கிட்ட போவாங்க. அந்த ஜோதிடர் போவாங்க. நான் என்ன சொல்லணும்னா, அந்த ஆள் போனாங்களே யாராவது சுபட்சமாக இருந்தாங்களா? உள்ளதானே போனாங்க. இப்போ அந்த வழிகாட்டிருக்கணும்ல. ஜோதிடர் என்பது என்னன்னா நெகட்டிவாக சொல்லணும், பாசிட்டிவாக சொல்லணும். இந்த நேரம் ஆபத்தான நேரம். இந்த நேரத்தை முடிவுக்கு வராதிங்க. இந்த நேரம் சாதகமாக இருக்குது. ஜோதிடத்தோட வேலை என்னங்க? வழிகாட்டுதல் மட்டும்தாங்க. இந்த நேரம் சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? இப்போ போருக்கு போகலாமா, போகக்கூடாதா? எதிர்க்கலாமா, எதிர்க்கக்கூடாதா? இப்போ நம்ம எப்படி பலத்தோடு இருக்கோம்? நம்மளுடைய எதிரி நம்மளோட பலத்தோடு இருக்கணும். இப்போ எடப்பாடி பற்றி பேசியிருக்கும் போதெல்லாம் சின்ன ஒரு விஷயம் தாங்க. 6ஆம் இடத்துல ராகு. நவம்பர் 13 வரையில் எப்போ இந்த 2026 இப்போ ஒரு துணிச்சல் தைரியம் எல்லாம் இப்பொழுது அவர் இருக்குன்னா காரணம் அது 6ல் ராகு, கன்னிராசி. இப்போ சிம்மத்துக்கு அப்படி கிடையாது இல்லை. புரியுங்களா? இப்படி ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்கின்ற போது நம்ம போன முறை விஜய் பற்றி பேசணும். என்ன பேசணும்? அவருக்கு அஷ்டம சனி விலகப் போகுது. அஷ்டம சனி விலகப் போகுது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனிதருக்கு கிடைக்கின்ற யோக பலன்கள் அவருக்கு கிடைக்க போகுது இப்போ. ஆனால் 12ல் போயிட்டு குரு உட்காந்துருக்காரு. அதே 2ல் யாருக்கா? கேது இருக்காங்களே. 8ல் ராகு இருக்காரு. அப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கு. இப்போ சமீப காலமாக ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அவர் பேச்சு செயல் எல்லாமே மாறி இருப்பாருங்க. இவர் முடிஞ்சு போச்சு இவருடைய ஜாதகம் அப்படி சொன்னாங்க. நல்லா மாறிட்டு இன்னைக்கு அவர் வேகமாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறார். இப்போ 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா இன்னும் செயல்பாடு வேகமாக இருக்கும். ஏன்னா ராகு பூத்தி போயிட்டுருக்கு. ராகு உச்சம் அவருக்கு. ஓகே. இப்போ ஜாதகத்தை பார்க்க நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். நம்ம ஒவ்வொரு பதிவும் சொல்லுவோம். அடுத்த முறையெல்லாம் யாருக்கு வாய்ப்பு, புரியுங்களா? எப்படி இந்த ஜாதகம் இருக்குது, ஒவ்வொரு ஜாதகத்தை பேசுவோம். நம்ம இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நம்ம அடுத்தடுத்து இது ஒரு தொடராகவே பண்ணலாம். அரசியல் ஜாதகர்கள் வச்சுட்டு எப்படி பண்ணலாம் சார்.